தமிழகம் பீகார் அல்ல, மக்கள் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளது என வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 24,307 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு 92 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மலை, கடல் மற்றும் தண்ணீர் மாநாடு நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ள சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி பாமக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக அறிவித்துள்ள பாமக தலைவர் ராமதாஸ், அன்புமணி தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம், பாமக நான் தொடங்கிய கட்சி, இதை உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் அமோக ஆதரவு தென்படுகிறது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்தது குறித்து எனக்கு தெரியாது, சந்தித்ததாக அவர் கூறுகிறார். சந்திப்பதில் தவறில்லை எனவும் நயினார் கூறினார். ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக்கொண்டு அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்ற வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதா ஆன்மா தோல்வியை தான் தரும் என மறைமுகமாக செங்கோட்டையனுக்கு சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் சாபம் விட்டுள்ளார். பல மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நக்சல் அமைப்பினரை 2026ஆம் ஆண்டிற்குள் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி நக்சல் அமைப்பின் பல முன்னணி தலைவர்கள் கொல்லப்பட்டனர், ஏராளமானோர் சரணடைந்து விட்டனர். இந்நிலையில் சத்தீஸ்கரின் கரியாபந்த் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் நக்சல்கள் 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். வேட்டை தொடர்கிறது. துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சிபி ராதாகிருஷ்ணனிற்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நேபாளத்தின் இடைக்கால அரசின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள சுஷீலா கார்கி 73 வயதுடையவர். நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர். நேபாள சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பும், உத்தரப்பிரதேசத்தின் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் படிப்பும், அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் முதுநிலை சட்டமும் படித்தவர். ஊழல், சுதந்திரம், சமத்துவம் பற்றி முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். அவர் இந்தியா மீது மிகுந்த மரியாதை தனக்கு உள்ளதாக கூறியுள்ளது கூர்ந்து கவனிக்கத்தக்கது.